அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா படுத்து தூங்குறாங்க. அவனை மாதிரி வாழ்க்கை கிடச்சின்னா நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கலாம் மாட்டேன் தெரியுது. எங்கே யார் இங்கே ஆனால் எல்லாம் எங்கே போயிடுச்சுங்க? இதா அதை பார்த்தது ஓடியாராங்க பார்த்தீங்களா? தீனி போடுவேன்னு நினப்பு. எல்லாம் இருக்கீங்களா பத்திரமா? 2 4 6 8 10 11 எல்லாமே இருக்குது. இங்கே கருப்பி இருக்காண்ணா? நான் கருப்பி அங்கே இருக்கா இல்லை இங்கே இருக்கான்? இன்றைக்கி பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல வெயில், அருமையான வெயில். கொஞ்சம் அப்படியே நிலமெல்லாம் நல்லா காஞ்சிச்சு. இங்கே எல்லாம் நல்லா ஊரை சுற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. இதில் எத்தனை சேவல் வருது எத்தனை விடை வருதுன்னு தெரியல. ஓரளவுக்கு 1 2 சேவலாக வந்துட்டு மீதியெல்லாம் விடையாக வந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் சேவலாக வரும்னு நினைக்கிறேன். இந்த கருப்பு இந்த இங்கே ஒருத்தர் இருக்கா மாதிரி இது கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வருது. இந்த பெருவடையில் ஒன்று இது ஒரு பிரச்சனை. இல்லாட்டி சிறுவடையிலாம் அழகாக அந்த கொண்டை வந்துடுது இல்லை, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். போங்க போங்க எல்லாம் உள்ளே போங்க போங்க, டைம் ஆச்சு. காலையிலேயே அதெல்லாம் திறந்து விட்டு சேர்த்தியாச்சு. நேற்று ஒரு கவனக்குறைவில் இது எடுத்து விடாமல் போயிட்டோம். அந்த கீழ் வீட்டு நாய் முட்டையை அடிச்சுட்டு போயிடுச்சு. 4 முட்டை காலி. இது எப்போ முட்டைக்கு வரப்போகுதுன்னு தெரியல. இதுங்களும் ஓரளவுக்கு சைஸ் ஆயிடுச்சு. அப்போ அது முட்டைக்கு வந்தால் அடுத்தது இது முட்டைக்கு வரும். நம்மளால் தான் பாவம் சோலோவாக சுற்றிட்டு இருக்காரு ரொம்ப சங்கட்டமாக. சாயங்காலம் காலையில் பார்க்குறேன் அப்படியே ஒத்தையாக அங்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தான். சரி போடா, என்னடா நானும் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி ஊருக்கு போகலான்ட்டு இருந்தேன். போனால் அவனுக்கு ஒரு 2 ஜோடி பிடிச்சிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, போகிறதுக்கு ட்ராப் பண்ணிட்டேன். போயிருந்தோம்னா ஒரு 2 ஜோடி பிடிச்சிட்டு வந்துடலாம். சரி விடுங்க, இருக்கிறத பெருக்குனா போதும். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் இந்த வெளியே வாங்குறதை நிப்பாட்டிட்டு இவங்கள இந்த வாண்டுங்கிற மேலே கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுங்களே இப்போ கொஞ்சம் பெருகிடுச்சுனாவே போதுமானது. இந்த 11 கொஞ்சம் பெருகி வந்துச்சுனாவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீ அடுத்தடுத்து நிறைய வேலைகள் இருக்குது. இந்த ஃபென்சிங் போடணும். முதல்ல ஃபென்சிங் போட்டுட்டு தான் மற்ற இதெல்லாம் வாங்குறதுனா. நம்ம சேவல்லாம் போயிட்டான். உனக்கு என்ன, போக வேண்டியதான். போ 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 இந்த ரோடு போட்டாங்கன்னா நீட்டாக ஃபென்சிங் வாங்கி ஃபென்சிங் போட்டுடலாம். நீட்டாக இந்த வேறு லைன் ஃபுல்லாக ஓடு 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 ஓடு. ஒரு 3 4 ரோடு வாங்கினோம்னாவே போதுமானது. 100 அடி ரோடில் ஒரு 4 ரோடு வாங்கி நீட்டாக வரிசையாக போட்டு விட்டு அதுக்கப்புறம் தான் ஆடுலாம் வாங்குறது. ஆடு மாடுலாம் வாங்குறது. மாடு எப்படியும் பொங்கல் முடிஞ்சு தான் வாங்குவேன், பொங்கலுக்கு முன்னாடி வாங்குறது இல்லை. அப்புறமேட்டு அதை மாட்டை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி முடிஞ்சால் இங்கே கொட்டாய் போட்டுற வேண்டியதான். அதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு பிளான் பண்ணி போட்டுடலாம். போ 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 ஓடு ஓடு ஓடு. இங்கே எல்லாம் வந்துட்டிங்களா? இவங்களை கவுண்ட் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்குது. 2 4 6 8 10 இன்னும் காணா. உள்ளார போகிறப்ப தான் கவுண்ட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். 2 3 கடைசி ஒன்று வருது பார்த்தீங்களா? அந்த ஒன்று காணுன்னு பார்த்தேன். ஓடு 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 ஓடு. போங்க 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 போங்க. போங்க எல்லாம் உள்ள போங்க.
அதான் நீட்டாக அந்த இது பேஸ்கெட் குள்ளே போய் படுத்துக்குது நீட்டாக. அந்த 2 கோழி அடையில் இருக்கா, இதுங்க எல்லாம் போய் நீட்டாக உள்ளார படுத்துக்குதுங்க. நல்ல வேலை அது 2யும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த டைப்பில். அதனால் வந்து இது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, இல்லைனாட்டி பொழந்து கட்டிடும். மேலே பாருங்கள், இப்போ 2 கோழி, வேறு எதுவுமே இல்லை, எல்லாம் கீழே தான் இருக்குது. இது மேலே ஏறி உட்கார பழகலை இன்னும். இதுங்களோட குஞ்சுங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து 3, 6, 7, 8, 9, 10, 11 எல்லாம் ஜம்முண்டு உக்காந்துச்சு. அப்படி போய் கையோட பாய்ஸை இப்பயே திறந்துட்டலாமா? இப்போ வேணாம், ஏன்னா கீழ் வீட்டில் வேறு கோழி இருக்குல்ல, சிஷா வீட்டில், அதை போய் ஏதாச்சும் நோட்டீஸ்னா திறந்து விடுவோம். இப்போ 5:30 மணிக்கு மேலே திறந்து விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன் அங்கே யார் இருக்கா? அங்கே யாருமே இல்லையே. சரி, இதுங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மண் வேறு மாற்றணும். மண்ணை மாற்றணும்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு ஒன்றும் டைம் கிடைக்க மாட்டேங்குது. மண் முதல்ல கிடைக்கணும், நல்ல மண்ணாக கொஞ்சம் நிறைய கிடைக்கணும். எப்படி இதுக்கு வந்து ஒரு 2 லோடு மண்ணாச்சு தேவைப்படும். டோட்டலாக ஃபுல்லாக எடுத்துகிட்டு புது மண் போடுறதுக்கு. அந்த குஞ்சு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும், ஒயிட்டில் வருது, அருமையாக இருக்கும். அநேகமாக இது வெட்டையாக வருதா சேவலாக வருதான்னு தெரில. இவனை மாதிரி எத்தனை பேர் வர போகிறாங்கன்னு தெரியல, அவளை மாதிரி எத்தனை பேர் வர போகிறாங்கன்னு தெரியல. 2 பேர்த்து மாதிரியுமே வராமல் இருக்க போகிறாங்களான்னு புரியல. முதல்ல HM1 ஆர்டர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நீ மழை எல்லாம் ஆரம்பிச்சிருச்சுல, HM1 கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வச்சிட்டோம்னா மழை முடிகிற வரைக்கும் அதை ஊற்றுனோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் யோசிச்சு வைப்போம், ஒரு நல்ல பேரா. பட்டா அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கிறதுனால எல்லாம் போய் அங்கே உட்காந்துக்கிச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று வந்து அவங்க அம்மா கூட உட்காந்துக்கும். எல்லாம் பார்த்திங்கன்னா வரிசையாக போய் எவ்வளோ நீட்டாக அழகாக உட்காந்துருச்சு. அப்படியே வரிசையாக உட்காந்துட்டாங்க. ஒன்று கூடி உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் குளிர் இருக்குங்க, வெயில் அடித்தாலும் கொஞ்சம் குளிர் இருக்குது. அதனால தான் எல்லாம் வரிசையாக உட்காந்துக்குச்சுங்க. ஒன்று மேலே ஒன்று உட்காந்துக்குச்சு. இது மட்டும் இங்கே செப்பரேட்டாக உட்காந்துக்குச்சு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த பனி முடிகிற வரைக்கும் இவங்களை காப்பாற்றி கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அங்கிட்டு வெயில் தான். வெயில் இங்கே அவ்வளோக்கா பெருசாக தாக்கம் இருக்காது, அதனால் கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம். ஆனால் இந்த பனியோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் இன்னும் ஆடு வாங்காமல் வச்சுருக்கேன். ஆடு இனி புரட்டாசி இந்த மாதம் வாங்கியிருக்கணும். ஆனால் கிளைமேட் கொஞ்சம் மோசமாக இருக்குது, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்த்துட்டு வாங்கிடலாம்.